இந்து மதத்திலே இன்று சமுதாயத்திலே பெரிதாக பேசப்படும் விஷயங்களை பற்றி நாம் விவாதித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தலைப்பு ஜாதகம் மாறுமா? எல்லோருக்குமே ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்குது. இந்துக்களில் பெரும்பாலும் அவரவர் சில ஆஸ்தான ஜோதிடர்கள், குடும்ப ஜோதிடர்கள் என்று வைத்திருக்கிறார்கள். அவங்க என்ன அறிவுரை சொல்கிறாங்க அந்த ஜோதிடர்கள் என்றால், உங்களுக்கு காலம் சரியில்லை, நேரம் சரியில்லை, சனி தோஷம், செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம், அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணணும். சூரியனார் கோயிலுக்கு போங்க, குரு பகவான் கோவிலுக்கு போங்க, கங்கைக்கு போங்க, ராமேஸ்வரம் போங்க, நவ திருப்பதி போங்க. 21 சனிக்கிழமை நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள். கையில் விளக்கேற்றி பிடிச்சிக்கிட்டு 21 தடவை பெருமாள் கோயிலை சுற்றி வாங்க. இப்படிலாம் சொல்கிறாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பரிகாரத்தை சொல்லுகிறார்கள். அதன்படி பக்தர்கள் அனுஷ்டிக்கிறார்கள். செலவு பார்க்காம ராமேஸ்வரம் போகிறாங்க, கங்கை போகிறாங்க, பல மாநிலங்களில் இருக்கிற கோவில்களுக்கும் போய் வர்றாங்க, தானமெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் விளைவு என்ன அப்படின்னு கேட்டால், சிலர் சுத்தமாக பலன் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் பலர் என்ன சொல்கிறாங்க, பலன் இருக்குது, பட் நான் எதிர்பார்த்த அளவு இல்லை, ஏதோ 5க்கு 2 பழுதில் என்ன நடக்குது, ஆனால் கிரகதோஷம் இருக்க தான் செய்யுது, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரிபூர்ணமாக ஜாதகம் மாறினதாக தியரி சொல்லுது, புஸ்தகங்களில் இருக்குது, புராணங்களில் கதைகள் படிக்கிறோம். ஆனால் நடைமுறையில் அப்படி காணோம். ஆகவே இது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இந்து மதத்திலே ஜோதிடம் என்பது ஒரு நீக்க முடியாத பங்கு வகிக்கிறது. மத நம்பிக்கையிலே ஒரு முக்கிய அங்கமாக அது நிலவுகிறது.